விரோதமா பல ஆலோசனைகளை பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு தாவீது. தாவீது இதை கேள்விப்படுவாரு. உன் பையன் கூட இந்த அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிறாரு. அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதை கேட்டுட்டே இருந்த உடனே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒரு ஜெபம் பண்ணுவாரு. ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைய பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எதை நம்ம ஒரு காது கொடுத்து கேட்கிறோமோ அதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். எந்த சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோமோ அதை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த விடுதலை மாதிரி நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமேன், அல்லேலூயா. தாவீது எந்த செய்திகளை கேள்விப்பட்டாலும் உடனே அதை ஒரு ஜெப குறிப்பா மாத்துவாரு. தான் பையன் அப்சலோம் கூட அகித்தோப்பேல்னு ஒருத்தர் சேர்ந்திருப்பாரு. அகித்தோப்பேலோட ஆலோசனை தாவீதுக்கு விரோதமா பல ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இவங்க பேசுறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது ஒரு ஜெபம் பண்ணுவாரு. கர்த்தாவே, இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவன் பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணுவாரு. நம்ம பண்ற ஜெபம் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க, கை வைத்து சொல்லுங்க. நீங்க நிறைய பேரை எழுப்பணும், நீங்க நிறைய பேரை ஆண்டவர்களை கொண்டு வரணும், நீங்க நிறைய பேர் கை உயர்த்த சொல்லணும், நீங்க நிறைய பேர் கரங்களை தட்டி ஜெபிக்க வைக்கணும், நீங்க நிறைய பேருக்கு ஒரு ஊழியக்காரனா நிக்கணும். தாவீது தன் சூழ்நிலையெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணாரு. யாரு சூழ்நிலையெல்லாம் வைத்து ஜெபிக்கிறோமோ அவங்கள கர்த்தர் நல்லா நடத்துவார். ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஆவிக்குரிய மாத்திரை என்னன்னா ஆமேன், ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. ஸ்தோத்திரம், அது ஒரு ஆவிக்குரிய மாத்திரை. இதை நல்லா சொல்லணும், சொல்லாமலே சொல்லணும். நடந்து போகும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே போனோம். எந்த ஊருக்கு டிராவல் பண்ணாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே போனோம். கர்த்தர் நம்முடைய வேலையெல்லாம் ரொம்ப லேசாய் மாற்றி கொடுப்பார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ரெண்டாவது காரியம், தாவீதுக்கு பல காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. தாவீது பல காரியங்கள் அதிசயமா நடத்தினார். 1 சாமுவேல்ல வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சூழ்நிலை வித்தியாசமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை மத்தியில தாவீது வழக்கமா பண்ற ஜெபம், அவர் வழக்கமா பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருக்கார். 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு விரோதமாய் பலர் எழும்பி வந்துட்டே இருக்காங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது பலவிதமான அசுத்த ஆவிகள் வீடுகள் இருக்கு. சவுல் ராஜா அசுத்த ஆவியில